இதுதான் இது சோட்டு கற்றாழை. சோட்டு கற்றாழை இது வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. இது குறையா மட்டும் இது எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டு தண்ணியில் எடுத்துட்டு கழுவிட்டு சாப்பிடணும். இதுக்கு என்ன அப்படின்னா வயிற்று கடுப்பு, வயிற்று உள்ள பிரச்சனைகள், சூட்டு கடுப்பு, சூடு வயிறு இறையுது, அது மாதிரி கல்லடப்பு, கிட்னி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் இது அற்புதமான மருந்து. அது மாதிரி இந்த தோல் நோய், இந்த அடிப்பட்ட இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது பூராமே இதை தேய்ச்சி விட்டா அப்படின்னா இதை பூராமே எடுக்கும். ஆமாம், இதை பூராமே எடுத்துதான் நீங்கள் அதுதான் இதை பூரா இது இந்த இதெல்லாம் வருமம் வந்துருக்குல்ல, இது பூராத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இது ஆகும். இது பாருங்கள், சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீர் கடுப்பு இது எல்லாமே சுருன்னு இழுக்குது வைக்கிறது எல்லா இதுவுமே இது அந்தளவுக்கு இது கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வாங்க. 10 நிமிஷத்துக்கு 10 ரொம்ப இல்லை 10 நிமிஷம்தான். இந்த 10 நிமிஷத்துலேயே அவ்வளோ ஒரு அற்புதமான இது இந்த மாதிரி இருக்கும், வேலை செய்யும். இதை பயன்படுத்தி ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, குறையா பயன்படுத்தணும். நிறைய பயன்படுத்திட்டோம் அப்படின்னம்னா அந்த உடம்புல வந்து நீர் சத்து அதிகமாகி அந்த மூச்சு திணற மாதிரி இது பண்ணி இருக்கும். ரொம்ப இது வச்சோம்னா ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா தடுமும் பிடிச்சிரும். இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலை இதில் இப்படி அப்ளை பண்ணிடணும். இது அப்ளை பண்ணணும்னா இந்த ரெட்டை கட்டானது இது இருக்காது. அடிப்பட்ட இடம்லாம் அடிப்பட்ட இது இந்த மாதிரி இந்த இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இது கொஞ்ச நேரம்னா இது சரியாயிடும். எல்லாரும் இதை 10 ட்ரிப்பு கழுவணும், 20 ட்ரிப்பு கழுவணும், சில பேர் சோப்பிட்டு கழுவணும்காங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாம் வெட்டினாலும் சரி வச்சாலும் சரி ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா இது தடுமும் பிடிச்சிடும். தடுமும் மூக்கடப்பு இது மாதிரி வந்துடும். ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது குளிர்ச்சி தன்மை அதிகனால ரொம்ப சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிடணும். வாய்க்குள்ள போ. வேண்டாம் போ, அப்படி போதும். ரொம்ப கழுவ வேண்டாம், எடுங்க சாப்பிடுங்க. பல்ட்டு கடிச்சு நல்லா சாப்பிடணும். முழுங்கிட்டேல சரி விடுங்க. முழுங்கக்கூடாது. என்றைக்குமே வந்து பல்ட்டு கடித்து நின்று உமிழ் நீரோட பைய இறக்கணும். அப்படியா? ஆமாம். போய் எல்லாத்தையும் போய் முழுங்கக்கூடாது. சரிங்களா? இதை இந்த இப்படி அடிப்படை எங்கிட்ட இருக்குதோ அதை பூரா அதை தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த காயமானது சீக்கிரம் வாரும். இது வந்து கால ஆணின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கால ஆணிக்கு இது சிறப்பான மருந்து. எவ்வளோ பெரிய புண்ணு இருந்தாலும் சரி இது ஆற்றக்கூடியது. சுகர் புண்ணாக இருக்கட்டும், எந்த புண்ணாக இருக்கட்டும், நீர் சலங்கலாம் எல்லாம் வச்சுருக்குதுன்னா அந்த இடத்துல வச்சு கட்டிட்டா அப்படின்னா அந்த அளவுக்கு இது மருந்து இருக்கும். மருத்துவம் வேலை செய்யும். இது சொன்ன மாதிரி இது வேலை செய்யும். இது அவ்வளோ தூரம் சக்தியான உள்ளது. விதமாக பயன்படுத்தினா காலில் ஓட்டை நடக்கவே முடியலை அப்படின்னா பாத சிகிச்சைக்கு இது மெயினான உள்ள மருந்து. இதை பயன்படுத்தினா தான் அதோட அருமை தெரியும். பயன்படுத்தி பாருங்கள், இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சூட்டுக்கு அந்த வயிற்று வலிக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூரின் போகிறதுக்கு பாத்ரூம் போயில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோ வேல்யூஷன் இதில் இருக்குது. மருத்துவம் இதில் இருக்குது. மருத்துவங்களும் இதில் கணக்கு நரம்பு தளர்ச்சிகள்
நரம்பு தளர்ச்சி, அறிவு, முடியெல்லாம் இந்த முடியெல்லாம் கருங்கருந்த வர்றதுக்கு உள்ளது எல்லாமே வரும். அதே மாதிரி யோகாக்கு ஆண் தன்மைக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு எல்லா பிரச்சனையும் தீர்வு. சரி.